அது இன்னொன்று சொன்னாருங்க, என்ன சார் சிஎம் சார் மிரட்டி பார்க்குறீங்களா? கொள்கை பேரை சும்மா சொல்லி கொள்ளையடிச்சு தின்ற உங்களுக்கே அப்படி இருக்கப்ப நான் உழைச்சி சம்பாரிச்சு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்றார் சார். எடுபடும். திரு விஜய் அவர்களுக்கு அண்டு ஜான் ஆரோக்கியசாமிக்கும் கூடுதலாக இதை சொல்லிக்கிறேன். இதைத்தான் விஜய் எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். இது மக்களிடத்தில் எடுபடும் என்றும் நான் புரிந்து கொள்கிறேன். உண்மையிலேயே தீண்டாமையை கடைபிடிக்கக்கூடிய கட்சி திமுக என்று சொல்ல வேண்டும். இந்த குடும்பத்தை தவிர வேறு யாராவது தலைவர் பதவிக்கு வர முடியுமா? சங்கர மடத்தில் பிராமணர்களை தவிர வேறு யாராவது மடாதிபதியாக வர முடியுமா? கருணாநிதி குடும்பத்தில் அவர்கள் வாரிசுகளை தவிர வேறு யாராவது தலைவர் பதவிக்கு வர முடியுமா? வாய்ப்பே இல்லை சார். அப்போ அது தீண்டாமை தானே. பழனிசாமி சொல்கிறாருல்ல, இங்கே கீழே இருக்கிற தொண்டர்கள் எல்லாரும் மேடைக்கு வரலாம், மேடையில் இருக்கிற தலைவர்கள் யார் வேணும்னாலும் என் இடத்துக்கு வரலாம் சொல்கிறாரா? திரு பழனிசாமியும் அப்படி வந்தவர் தானே சார். அருமையாக சொன்னீங்க. இப்படி வந்தவர் தானே சொல்கிறாரு. சாதாரண கிளைக்கழக செயலாளர்னு சொல்கிறாருல. அப்போ இது தீண்டாமை தானே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் அப்டேட்டு பார்க்குறோம்.